ஜனாதிபதி அவர்களே, நாங்கள் இந்த விகார சம்பந்தமாக நான் அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்தேன். அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்து அவர்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, அந்த விகார இருக்கிற காணி, விகாரை கண்டு ஒதுக்கப்பட்ட ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட காணியை இந்த விகாரைக்கு இப்ப கட்டி இருக்கிற அந்த காணிக்கு பதிலாக அதை தந்தால் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் கூறுகிறார்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 140 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக ஒரு பரபரப்பான தகவலை தற்போது வெளியிடுகிறார். யார் அந்த முன்னாள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்? ஏன் அவருக்கு 140 பாதுகாவலர்கள் வழங்கப்பட்டது? யார் அந்த பாதுகாப்பை வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பித்தார்கள்? சொந்தங்களுக்கு வணக்கம். தையிட்டி விகாரை விவகாரம் தற்பொழுது மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ளது. நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்தின் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்ற போது இந்த தையிட்டி விகாரை விவகாரம் தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு குறித்த விடயத்தை கொண்டு வந்தார். அவர் குறிப்பிடுகையில், மயிலிட்டி தையிட்டியில் அமைந்துள்ள இந்த திஸ்ஸ விகாரை எனப்படுகின்ற விகாரை இராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விகாரை சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உரிய காணி ஆவணங்களுடன் அதனை உறுதிப்படுத்தினார். அந்த வகையில் அந்த திஸ்ஸ விகாரை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த விகாரைக்கென அந்த இடத்தில் காணி உண்டு என்பது உண்மையான விடயம். ஆனால் அந்த விகாரைக்குரிய காணியின் அளவை தாண்டி 10 ஏக்கருக்கும் அதிகமான காணிகள் பொதுமக்களினுடைய தனியார் காணிகளை சுவீகரித்து அந்த விகாரை கட்டப்பட்டுள்ளது. அத்துடன் தற்பொழுது இராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளுள் அந்த விகாரைக்காக சில காணிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விடயம் தொடர்பாக கஜேந்திரகுமார் குறிப்பிடுகின்ற போது, இந்த காணி அபகரிப்பினால் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் இந்த விடயம் தொடர்பாக தனக்கு கவனத்துக்கு கொண்டு வந்தனர். எனவே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் எமது உள்ளூராட்சி மன்ற சட்ட விதிகளின் படியும் எம்முடைய பிரதேச சட்டங்களின் படியும் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட சாதாரண ஒரு மதில் கூட சட்டவிரோதம் என தெரிகின்ற போது அதனை இடிப்பதற்கு குறிப்பிடுகின்ற இந்த அரசாங்கம் ஏன் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த மதஸ்தலத்தை இடிக்க முடியாமல் உள்ளது? இங்கு அதை வழிபடுவதற்கான பௌத்தர்களோ இல்லாத ஒரு இடத்தில் இராணுவம் தன்னுடைய இடம் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு இடத்தில் இந்த ஆலயத்தை நிறுவியுள்ளது. இந்த ஆலயம் கட்டப்படும் போதே இது சட்டவிரோதமாக இது கட்டப்படக்கூடாது என்பது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு விடயம் கொண்டு செல்லப்பட்டு நீதிமன்றத்தினால் அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு விடயம். கோவிட் காலத்தில் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பகுதியில் அந்த கொரோனாவை பயன்படுத்தி இவர்கள் இந்த விகாரையை கட்டி எழுப்பியது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இதனை பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் தெரிவிக்கின்றார். அவர் தெரிவித்துக் கொண்டு இருக்கின்ற போதே வடக்கு மாகாணத்தின் ஆளுநர் வேதநாயகம் குறுக்கிட்டு, அதற்காக விகாரையை இடிக்க முடியாது, அது வேறு பிரச்சனைகளை உருவாக்கும், நாம் மாற்று வழியைத்தான் யோசிக்க வேண்டும் என குறிப்பிட்டு அவர் ஒரு விடயத்தை அதில் குறிப்பிடுகிறார். குறித்த அந்த குடும்பங்கள் என்னை வந்து சந்தித்ததாகவும் அவர்களிடம் நான் ஒரு யோசனை முன்வைத்தேன், உங்களுடைய காணிகளுக்கு உரிய காணிகளை நான் பெற்று தருகிறேன், அல்லது அந்த காணிகளுக்குரிய நஷ்டஈட்டை பெற்று தருகின்றேன் என குறிப்பிட்டதற்கு அவர்கள் இணங்கியுள்ளதாக அந்த இடத்தில் ஜனாதிபதி அது தொடர்பாக குறிப்பிட முன்னர் அவரே குறிப்பிடுகிறார். இதனை ஜனாதிபதியும் ஆமோதிக்க முனைகின்ற போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிடுகிறார், இல்லை, அவர்கள் இப்போதும் என்னுடன் தொடர்பில் உள்ளார்கள், அவர்கள் அவ்வாறு கூறவில்லை, அவர்கள் அவ்வாறு கூறுவதை நீங்கள் நிரூபியுங்கள், அவர்கள் என்னிடம் கூறியதற்கான ஆதாரங்களை நான் உங்களிடம் சமர்ப்பித்துள்ளேன், அதை ஒருபோதும் அந்த விகாரை அகற்ற வேண்டும் என்பது எனது முடிவு, அதை தவிர்த்து வேறு எந்த தீர்மானங்களும் சரியாக அமையாது, மாற்றம் என கூறி வந்த அனுர் அரசாங்கம் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடுகிறார். இதனை ஜனாதிபதி இது தொடர்பாக நீதியமைச்சருடன் கலந்துரையாடி இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிடுகிறார். எனினும் ஜனாதிபதியினுடைய கருத்தின்படி இவர்களுக்கு மாற்று காணிகள் அல்லது அந்த நஷ்டஈடு வழங்குவதற்கு தீர்மானிக்க முடியும் என்பதாக அவர் ஆலோசிக்கின்றார். இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனும் இடையில் எழுந்து இது தொடர்பாக குறிப்பிடுகிறார், அதற்காக ஆலயத்தை இடிக்க முடியாது, நாங்களும் இந்துக்கள் தான், எங்களுடைய தர்மத்திலும் இவ்வாறு ஒரு ஆலயத்தை இடிக்க அனுமதிக்க மாட்டோம், எனவே நீங்கள் அந்த மக்களுக்குரிய நஷ்டஈடு அல்லது மக்களுக்குரிய காணியை அந்த பகுதியில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என குறிப்பிடுகிறார். இந்த விடயம் இவ்வாறு இருக்கையில் இது தொடர்பாக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட காணொளி இப்போது இணைக்கப்பட்டுள்ளது.
எட்டியில வந்து ஜனாதிபதி அவர்களே 6 ஏக்கர் காணி வந்து தனியார்ட காணி தையட்டியில வந்து தனியார்ட காணி பறிக்கப்பட்டு சட்டவிரோதமாக அது அக்விசிஷன் செய்யாமல் பறிக்கப்பட்டு ஒரு விஹாரை கட்டியிருக்கு. உண்மையிலே தையட்டியில வந்து விஹாரை கட்டுறதுக்குரிய காணி அங்க இருக்கு, விஹாரைக்குரிய காணி இருக்கு. அந்த காணியில கட்டாமல் வந்து தனியார்ட காணியை வந்து பறிச்சு அந்த அந்த விடயம் எங்களுக்கு தெரிய வர நாங்கள் இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து அந்த அந்த கல்லு நாட்டின 2வது நாள் தெல்லிப்பள்ளியிலையும் வந்து அதுக்கு பிறகு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் வந்து நாங்கள் தீர்மானம் எடுத்தது அது செய்யக்கூடாது. அப்படி இருக்கவும் வந்து 2 வருஷத்துக்குள்ள வந்து அது கட்டி இருக்கு. அப்ப இது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை, இது தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை. இது சொல்லப்பட்டது நீங்க செய்யக்கூடாது, இது தனியார்ட காணி என்று சொன்னதுக்கு பிறகு வந்து கட்டி இன்றைக்கு வந்து அந்த 6 ஏக்கருக்குரிய தனியார்கள் வந்து நடுத்தருவில் இருக்கிறோம். வயது போன ஆக்கள் அவருடைய புள்ளியல் எல்லாம் வெளியில போயிட்டு அப்ப அவைக்கு வந்து தங்களோட சொந்த இடங்களுக்கு போகலாம்னு இருக்கு. இப்ப இது இது வந்து இப்ப நாங்க தையட்டியில வந்து இருக்க விஹாரைக்குரிய காணியில வந்து கட்டுறதை வந்து நாங்கள் எந்த ஒரு இடத்துல வந்து வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அப்ப இது தேவையில்லாத ஒரு அநியாயம். அப்ப இந்த விஷயத்துல வந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாட்டி வந்து நான் நினைக்கிறேன் அது ஒரு பிள்ளையான ஒரு இதைத்தான் கொடுக்கும். இப்ப ஒரு வீடு வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டா வந்து வீடை எடுக்க சொல்லிதான் எங்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட் சொல்றாங்க. நான் வந்து ஒரு மதில கட்டினாலே வந்து லோக்கல் கவர்மெண்ட் பெறுது வந்து நீங்கள் எப்படி கட்டுறீங்கன்னு சொல்லி போட்டு அதை இடிக்கணும்னு சொல்லுறாங்க. ஆனால் இது சொல்லப்பட்டு மேல் மட்டத்தில் வந்து முடிவெடுக்கப்பட்டு ஏகமனதாக வந்து டிசிசியில வந்து கூட்டம் செய்து ஏகமனதாக வந்து முடிவெடுக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து இது கட்டப்பட்டு இருக்குது. அது நான் நினைக்கிறேன் வந்து ஒரு மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணம். தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆராய வேணும், அதில் வந்து கொஞ்சம் கூட கவனத்தையும் செலுத்தும். இது அது சம்பந்தமாக இந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. முற்று முழுதாக தனியாட்டு காணி அது வந்து இங்கே டிஎஸ்மேர் முழு பேரும் வந்து இங்கே இருக்கிறோம். அதை வந்து உறுதிப்படுத்தி வந்து போன அரசாங்கத்துடைய காலத்துல வந்து நான் இந்த பிரச்சனை கிளப்ப வந்து துணை பாதுகாப்பு அமைச்சர் வந்து பொய் சொன்னார். கவர்னர் அப்பொழுது வேதநாயகம் ஐயா தான் நினைக்கிறேன், இல்லை அவருக்கு பிறகு ஜிஏ இருந்தவர். ஜிஏயும் தெல்லிப்பல டிஎஸ்எம் வந்து அது என்ன விஹாரைக்குரிய காணி என்று பொய்ய சொன்ன பாராளுமன்றத்தில். அதுக்கு பிறகு வந்து நான் தொடர்படுத்த வந்து அவை அந்த அமைச்சருக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து நான் இங்க வச்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது முழுக்க அந்த விவரங்களை வந்து கொடுத்திருக்கு வந்து தனியாட்ட காணி என்று. இப்ப நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். என்ன பொறுத்தவரை வந்து அந்த மாற்றம் வந்து இந்த விஷயம் இப்படியான விஷயங்களை வந்து நிச்சயமாக வந்து காட்டும். அப்பதான் எங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வரும் வந்து இது ஒரு இனவாதம் இல்லை, இது தாண்டி வந்து விஷயங்கள் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வரும். அதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுக்கணும் என்று நான் தாழ்மையாக வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மீது ஜனாதிபதி அவர்களே, நாங்கள் இந்த விஹார சம்பந்தமாக நான் அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்தேன். அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்து அவர்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கார்கள். அந்த விஹார இருக்கிற காணி விஹாரை கண்டு ஒதுக்கப்பட்ட ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட காணியை இந்த விஹாரைக்கு இப்ப கட்டி இருக்கிற அந்த காணிக்கு பதிலாக அதை தந்தால் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் கூறுகிறார்கள். அவை நாங்கள் ஏதோ ஒரு முறையிலே ஒரு தீர்த்து விட்டால் சுகமாக இல்லை. அது தவறு, அதுக்கு அழிக்க ஆளுநர், அது தவறு. நாங்கள் அந்த மக்களோட வந்து தொடர்ந்து வந்து தொடர்பில் இருக்கிறோம் வந்து அது அப்படி இல்லை. எங்களுக்கு அப்படி இந்த ஒரு இடத்துல வந்து சொல்ல இல்லை. நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்து அவங்களோட கலந்துரையாடணும். நாங்களும் வந்து அந்த இடத்துல வந்து இருக்க விரும்புகிறோம். அதுமேலகு ஜனாதிபதி அவர்களே, இந்த தையிட்டி விகாரையை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் எப்போதுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நாங்கள் இந்த தையிட்டி விகாரை சம்பந்தமான அரசியலை விட்டு இது மத ஒற்றுமைக்காக முடிந்த ஒரு கோயிலை இடிப்பது என்று கேட்பது முட்டாள்தனமானது. நாங்க பௌத்த மதமோ இந்து மதமோ எல்லா மதமும் சம்மதம் என்று சொல்றதுதான் இந்து மதம். ஆகவே கட்டிய அந்த விகாரையை அப்படியே வைத்துவிட்டு அவர்களுடைய நட்டவீட்டை கொடுத்து அதுக்கு அங்காலே இருக்கிற கோயில் காணி, அதாவது விகாரை காணியை பொதுமக்களுக்கு கொடுக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். அதோடு இந்த தையிட்டி அரசியல் முடிந்து இவருடைய பாராளுமன்ற கதவை பதிலாகும். මේක ටිකක් වර්ධනය වෙලා තියෙන ප්‍රශ්නයක් නේ. අපි අවසන් කරගමු නේද? ඉතින් අපි පළමු කොටම සියලු දෙනාට ස්තුතිවන්ත වෙනවා මේ සාකච්ඡාවට සහභාගී වීම පිළිබඳව. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுரா தனது முகப்புத்தகத்தினூடாக சில விடயங்களை குறிப்பிடுகிறார். இந்த தையிட்டு விகாரை விவகாரம் தொடர்பில் ஒவ்வொரு அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இது தொடர்பாக பேசி ஒரு அரசியலை முன்னெடுக்க பார்க்கிறார்களே தவிர தீர்வு எதனையும் பெறுவதாக தெரியவில்லை.
இதற்கு இது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம், ஆம், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இது கட்ட வேண்டாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எனவே தற்பொழுது இந்த நீதிமன்ற உத்தரவை மீறி கட்டடத்தை கட்டிய அனைவரையும் சட்டத்துக்கு முன் நிறுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிடுகிறார். அத்துடன் அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு அவர்களுக்குரிய காணிகள் வழங்கவும் அல்லது அதற்குரிய நஷ்டஈடை உடனடியாக வழங்கவும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என குறிப்பிடுகிறார். அத்துடன் இது தொடர்பாக ஒவ்வொரு அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் கதைப்பதை விட மத தலைவர்கள், அரசு அதிகாரிகள், அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரையும் ஒரு நாள் அழைத்து அது தொடர்பாக கதைத்து இது தொடர்பான பிரச்சனையை முடிக்கலாம். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாமல் இழுத்தடிப்பதாக அர்ச்சுனா ராமநாதன் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். அனுரகுமார திசாநாயக்கவினுடைய இந்த அரசாங்கத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பு குறைக்கப்படுகிறது. இதன் காரணமாக தென்னிலங்கையில் பல எதிர்வாதங்களும் ஆதரவான வாதங்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் வஜிர அபேவர்த்தன ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். தமிழ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 140 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக ஒரு பரபரப்பான தகவலை தற்போது வெளியிடுகிறார். எனவே இந்த பாதுகாப்புகள் குறைப்பதற்கு தற்பொழுது அரசாங்கம் எடுத்துள்ள விடயம் ஒரு சிந்திக்கக்கூடிய விடயம் என அவர் குறிப்பிடுகிறார். பாதுகாப்பு குறைப்பது தொடர்பாக அரசாங்கம் நிச்சயம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். யார் அந்த முன்னாள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்? ஏன் அவருக்கு 140 பாதுகாவலர்கள் வழங்கப்பட்டது? யார் அந்த பாதுகாப்பை வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பித்தார்கள்? அந்த தமிழ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கதிர்காமர் என வஜிர அபேவர்த்தன குறிப்பிடுகிறார். லக்ஷ்மன் கதிர்காமரின் பாதுகாப்புக்காக ரணில் விக்ரமசிங்கவினால் 140க்கும் அதிகமான பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டதுடன் குண்டு துளைக்காத வாகனமும் அவருக்கு வழங்கப்பட்டது. ஏனெனில் அவருக்கு உண்மையில் உயிர் அச்சுறுத்தல் அந்த காலத்தில் காணப்பட்டது. அதற்காகவே அந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டது. ஏனெனில் நாட்டில் மிகவும் முக்கியமான தீர்மானங்களை எடுத்த நபர்கள், பல்வேறு எதிரிகளை சம்பாதித்த நபர்களை பாதுகாக்க வேண்டியது எமது நாட்டினுடையதும் அரசாங்கத்தினுடையதும் கடமை. எனவே மஹிந்த ராஜபக்சவை பொறுத்தவரை அவர் 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு தலைவர். எது எவ்வாறு இருந்தாலும் அவருக்கான விரோதிகள் தற்போதும் இருக்கலாம். ஏனெனில் புலம்பெயர் தேசத்தில் தமிழ் விடுதலை புலிகளினுடைய அமைப்பு சார்ந்த எண்ணம் கொள்கை உடையவர்கள் தற்போதும் உலகம் பூராகவும் வியாபித்துள்ளார்கள். எனவே மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு தொடர்பில் நாம் அலட்சியமாக ஒருபோதும் இருக்க முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்த்தன குறிப்பிடுகிறார். அவருடைய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் கரிசனை செலுத்த வேண்டும். இப்பொழுது பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதால் அது தொடர்பான மாற்று வழிகளை தீர சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிடுகிறார்.